அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் என்பது ஒரு கொழுந்து விட்டு எரிகிற பிரச்சனை. அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலம். என்னிடம் ஒரு வீடியோ இருக்கிறது, நான் காட்டுகிறேன் பாருங்கள். அதில் ஐயப்ப மலைக்கு போகிறவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற பஜனையில் ஒரு இஸ்லாமிய சாம்பிராணி போட்டு கொடுக்கிறார். அதை எல்லோரும் வரவேற்கிறார்கள். அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தியின் போது அவர்கள் ஊர்வலம் போகிற போது இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு சர்பத் கொடுக்கின்ற அந்த பாங்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆக எங்கள் மாநிலத்தை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று எந்த பேதமும் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்கிற அந்த மாநிலத்தில் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை கிளப்பி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட பாரதிய ஜனதா முயல்கிற போது அதை தடுக்க வேண்டிய, இந்த மாநிலத்தினுடைய ஒற்றுமையையும் அமைதியையும் நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. பொறுப்புணர்ச்சியோடு அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் நடைபெறுகிற போது இது மாதிரி பிரச்சனைகளை பேசுவதற்குத்தான் நாடாளுமன்றம். ஆனால் அவைத் தலைவர் பேச அனுமதிக்கவில்லை, எங்கள் குரலை கேட்கவில்லை. உறுப்பினர்கள் பல பேர் மையத்திற்கு வந்தது கூட, அந்த அவையின் மையத்துக்கு வந்து கூட அவர் புறக்கணிக்கவில்லை. எனவே வேறு வழி இல்லாமல் நாங்கள் வெளிநடப்பு செய்த போது எங்களுடைய இந்த குரலுக்கு ஆதரவாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாடி கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம், சிபிஐ, சிபிஎம், என்சிபி, ஆம் ஆத்மி இவ்வளவு கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவாக வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். வெளிநடப்பு செய்வது மட்டும்தான் எங்களால் முடியுமே தவிர இந்த அரசாங்கத்தில் இந்த அவையை நடத்துகிறவர் எதிர்க்கட்சிகளுடைய குரலுக்கு மரியாதை கொடுங்கள் என்றுதான் சொல்கிறோம். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனால் பிரச்சனை எழுப்ப வேண்டிய உரிமை எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கின்றது. அதற்கு மாறாக பேச அனுமதிப்பதில்லை. நாங்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கொண்டு வந்தால் அதற்கு அனுமதி தருவதில்லை, காது கொடுத்து கேட்பதில்லை, எங்கள் பக்கம் திரும்பி பார்ப்பதில்லை என்ற ஒரு புதிய மரபு இப்போது நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்களவையில். ஆக வேறு வழி இல்லாமல் வெளிநடப்பு செய்து மறுபடி இந்த நியாயத்தை எடுத்துச் சொல்வதற்கு நீதிமன்றத்தையும் நாடியிருக்கிறோம். நாங்கள் மக்கள் மன்றத்தில் இருந்து இப்போது உங்கள் அந்த நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியே வந்து மக்கள் மன்றத்தில் உங்கள் மூலமாக இதை சொல்கிறோம். தமிழக அரசு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறது. பொறுப்புணர்ச்சியுடன், கடமையுடன் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதே நிலைமை தொடர வேண்டும் என்ற கடமையில் ஈடுபட்டிருக்கின்றது.